முக்கிய செய்திகள். இன்று மாலையுடன் ஓய்கிறது அனல் பறந்த பிரச்சாரம். தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. மத்திய அரசுக்கான கவுண்டவுன் தொடங்கியது. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் விமர்சனம். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல். ஹோர்முஸ் நீரிணையில் இயல்பான போக்குவரத்தை பராமரிக்க உலக நாடுகள் வலியுறுத்தல். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினரும், அதிமுக மற்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரும், தாவேக மற்றும் நாம் தமிழர் கட்சி, திருமதி சசிகலா மற்றும் டாக்டர் ராமதாஸ் என 5 முனை போட்டி நிலவுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியிலும், அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும், தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை என 4023 பேர் இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றனர். இவர்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் களம் சூடுபிடித்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இதையடுத்து வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை வெளியேற்றும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர். நாளை மறுநாள் நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளையும் சிசிடிவி கேமராக்களை கொண்டு தேர்தல் ஆணையம் கண்காணிக்க முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 294 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு நாளை மறுநாளும், மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தொகுதி மறுவரையறை மசோதா தோற்கடிக்கப்பட்டதன் மூலம் மத்திய அரசுக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். வடசென்னை பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவருடன் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். புளியந்தோப்பு பகுதியில் திருவிகா நகர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு ரவிச்சந்திரனுக்கு வாக்கு சேகரித்த இருவரும் பாஜகவை கடுமையாக விமர்சித்தனர். தலைநகர் டெல்லியில் அந்த நகர மக்களுக்காக தாம் கொண்டு வந்த அனைத்து நல திட்டங்களையும் பாஜக அரசு நிறுத்திவிட்டதாக திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். தமிழகத்திலும் இது நிகழாமல் இருக்க மாநில மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். We had made electricity free in Delhi. Now the people are getting thousands and thousands of rupees of electricity bill. We had made water free. So beware if you vote for BJP or you vote for ADMK or you vote for NDA. All the good work that he has started, everything will stop and you will repent it. டெல்லியில் 2 முறை முதலமைச்சராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது அழைப்பை ஏற்று பிரச்சாரத்துக்காக தமிழகம் வந்திருப்பதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், பாஜகவினர் அவர் மீது அபாண்டமான வகையில் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி கைது செய்து சிறையில் அடைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். உயிரே போனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று போராடியவர் திரு கெஜ்ரிவால் என்ற திரு ஸ்டாலின் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி தன் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் பொய் என்று நிரூபித்து விடுதலையாகி வெளியே வந்துள்ளதாக கூறினார். பின்னர் எழும்பூர், துறைமுகம், ராயபுரம், பெரம்பூர், ஆர்கே நகர் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு ஸ்டாலின் தாம் யாரையும் தாக்கியோ விமர்சித்தோ தரக்குறைவாகவோ பேச விரும்பவில்லை என்றார். அந்த பழக்கமும் தமக்கு கிடையாது என்றார். உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற, உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசாக அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளோதான் அவங்களை கேட்குற ஒரே கேள்வி, வேறு ஒன்றும் வேணாம். நான் யாரையும் அரசியலில் தாக்கி பேச விரும்பலை, விமர்சனம் பண்ணி பேச விரும்பலை. ஏன்னா அதுக்கு எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமே கிடையாது. தேர்தல் நேரத்தில் அறிவித்த 90% வாக்குறுதிகளை முடித்து விட்டதாக கூறிய அவர் மத்திய அரசு நிதி தராததால் அவை தேங்கியுள்ளதாக கூறினார். பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபடும் ஆட்சி திமுக என்ற திரு ஸ்டாலின், எனவே ஆட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் மீண்டும் திமுக ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனிடையே தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ள ஏஐஎம்ஐஎம் தலைவர் திரு அசாதுதீன் ஓவைசி, சிறுபான்மையினரின் வாக்குகள் திமுகவுக்கு தான் கிடைக்கும் என கூறியுள்ளார்.
தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைய உள்ள நிலையில் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருவெற்றியூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் நிதியையும் வழங்காத பிரதமர் திரு மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் தற்போது அடிக்கடி இங்கு வந்து செல்வதாக விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யாத மத்திய அரசை திருப்பி அடிக்கும் நேரம் வந்துவிட்டதாக அவர் கூறினார். ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? எந்த உதவியும் கிடையாது. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோடனே திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் அவங்க கொடுக்கறது கிடையாது. போன ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்டில் கிடையாது. தமது சொந்த தொகுதியான எடப்பாடியில் பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி, விவசாய கடன்களை 2 முறை தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு என்றார். குடிமராமத்து பணிகள் மூலம் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அடுத்து டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இப்படி திருவாரூர் மாவட்டம் எல்லாம் இன்றைக்கு புயல் வெள்ளத்தால தர மட்டும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, உடைமைகள் பாதிக்கப்பட்டது, நிவாரணம் கொடுத்தோம். காரைக்குடியில் பிரச்சாரம் செய்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம், தேர்தல் களத்தில் தாக்கல் செய்த சாதனைகளை கூறி அதிமுகவால் வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்றார். விடியல் பயணம், மகளிர் உரிமைத் தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் என திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிடலாம் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நலத்திட்டம் 2 நலத்திட்டம் போய் சேர்ந்திருக்கு. முதியோர் இருப்பாங்க, அல்லது மகளிர் உரிமை இருப்பாங்க, விடியல் பயணம் இருக்கு, கல்லூரி மாணவன், கல்லூரி மாணவி, அல்லது முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, ஏதாவது ஒரு திட்டத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பயன் போய் சேர்ந்திருக்கு. ஆக ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் நலத்திட்டங்கள். வளர்ச்சி இருந்தாத்தாமா நலத்திட்டங்கள் செய்ய முடியும். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய திக தலைவர் திரு கி வீரமணி, காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களின் பசியை மட்டும் திராவிட மாடல் அரசு தீர்க்கவில்லை என்றும், ஜாதி மத பேதமின்றி சமத்துவம் உண்டாக்கியவர் திரு ஸ்டாலின் என புகழாரம் சூட்டினார். காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில் கூறாவிட்டாலும் அதை செயல்படுத்தி காட்டியது திராவிட மாடல் ஆட்சி என திரு வீரமணி கூறினார். திருச்சி மாவட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன், தமிழ்நாடு வாழ வேண்டும் என்றால் இங்கு திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை அண்ணா நகர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் ரோட் ஷோ நடத்திய தாவேக தலைவர் திரு விஜயை பார்க்க ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் சிக்கினர். மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு மோடி ஆற்றிய உரை தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 700க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர். அண்மையில் நடந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறையுடன் கூடிய மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா தோல்வியடைந்தது. இதையடுத்து தூர்தர்ஷன், சன்சத் டிவி, அகில இந்திய வானொலி உள்ளிட்டவற்றில் பிரதமர் திரு மோடி கடந்த 18ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். 5 மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அரசு நிதியுதவி பெறும் தளங்களை பிரதமர் எப்படி பயன்படுத்த முடியும் என்று எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் முன்னாள் அரசு ஊழியர்கள், கல்வியாளர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட 700க்கும் அதிகமானோர் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாருக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பினர். அதில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளபோது பிரதமர் திரு மோடி தூர்தர்ஷன், சன்சத் டிவி மற்றும் அகில இந்திய வானொலி போன்ற அதிகாரப்பூர்வ தளங்களில் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவது ஏற்புடையதாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஒளிபரப்பப்பட்ட பிரதமரின் உரை தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும், ஒருதலைபட்சமான பிரச்சாரம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிதியுதவி பெறும் ஊடகங்களை இதுபோன்ற செய்திகளுக்கு பயன்படுத்துவது ஆளும் கட்சிக்கு சாதகத்தை அளிக்கும் வகையில் உள்ளதாகவும், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிபரப்பிற்கு முன் அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொது ஒளிபரப்பு நிறுவனங்களில் சமமான ஒளிபரப்பு நேரம் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். ராஜஸ்தானில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன.
அம்மாநில அரசும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனமும் இணைந்து 80,000 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள பச்பத்ரா என்ற இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பதாக இருந்தது. இந்த சூழலில் அங்கு மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வானில் பல மீட்டர் உயரத்திற்கு எழும்பிய கரும்புகையால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். ஆலைக்கு அருகே வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். பல மீட்டர் உயரம் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்கும் பணியில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். சுமார் 13 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த இந்த ஆலை இந்தியாவின் மொத்த எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் ஒன்றாகும். ஆனால் திறப்பு விழாவுக்கு ஒரு நாளுக்கு முன்பு ஏற்பட்ட அதிபயங்கர தீ விபத்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி உள்ளது. விபத்து காரணமாக ஆலையின் திறப்பு விழா காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சேதம் குறித்த மதிப்பீடு நடைபெற்று வரும் நிலையில் விபத்து தொடர்பான விசாரணைக்கு ராஜஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பிரதமரின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பணம் மற்றும் அதிகாரத்திற்காக போட்டியிடும் திருமதி சௌமியாவிற்கு வன்னியர்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் நேற்று வெளியிட்ட வீடியோ பதிவில் மக்கள் நலனை புறக்கணித்து சுயலாபத்திற்காக செயல்படும் துரோக கும்பலை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு சேவை செய்வதற்காக திரு அன்புமணி அரசியலுக்கு வரவில்லை என்றும் பணம் சம்பாதிக்கும் இந்த கும்பலை வன்னியர்கள் புறந்தள்ள வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தினார். இந்த துரோகி கும்பல் அன்புமணி போட்டிடுகிற 18 தொகுதிகளில் இவருக்கு இந்த கும்பலுக்கு வாக்களிக்க வேண்டாம். இவர்கள் முதலிலே சட்டமன்றத்திற்கு செல்லும் போது சென்று அங்கே எதையும் இவர்கள் செய்ய போவதில்லை. பணம் பண்ணுகிற வித்தையை எங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்கே சொல்லுகிறார்கள், எங்கே பாட சொல்லுகிறார்கள், அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த துரோகி கும்பலுடைய தலைவர் அந்த வித்தையை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலேயே மிக குறைந்த நாட்களே நாடாளுமன்ற அவைகளுக்கு சென்றவர் திரு அன்புமணி என்று டாக்டர் ராமதாஸ் விமர்சனம் செய்தார். நேரடி மக்கள் களத்தை காண அஞ்சி நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் தனது மனைவியை நிறுத்திவிட்டு அவர் பின்னணியில் இருந்து கொண்டு அதிகாரத்தை தேடுகிறார் என்றும் திரு ராமதாஸ் சாடினார். பணத்திற்காக அதிகாரத்திற்காக போட்டியிடும் திருமதி சௌமியாவிற்கு வன்னியர்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறி அணு கனிம சுரங்கம் அமைக்க மத்திய பாஜக அரசு மீண்டும் முயற்சிப்பது மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. குமரி மாவட்டம் கிள்ளியூரில் 4 தாலுகாக்களில் 1000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் பரப்பளவில் அணு கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு கடந்த 2024 திட்டமிட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசு மற்றும் குமரி மாவட்ட மீனவர்கள் ஏற்கனவே கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அப்போதே மத்திய அரசுக்கு கடிதம் வாயிலாக தனது கண்டனத்தையும் அது குறித்த அரசாணையை திரும்ப பெறவும் வலியுறுத்தி இருந்தார். இதையடுத்து 2024 அக்டோபரில் நடத்தவிருந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் கன்னியாகுமரியில் IREL மூலம் அணு கனிமங்களை வெட்டி எடுக்க கடற்கரை ஒழுங்காற்று மண்டலத்திலும் அனுமதி கோரியுள்ளது. மக்களிடம் கருத்து கேட்காமல் இந்த நடவடிக்கையில் இறங்கக்கூடாது என ஏற்கனவே முதலமைச்சர் அறிவுறுத்திய நிலையில் பொதுமக்கள் மற்றும் மாநில அரசின் கருத்தை கேட்காமல் அணு கனிம சுரங்கத்தை அமைக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியிருப்பதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது மாநிலத்தின் உரிமை சம்பந்தப்பட்டது என குறிப்பிட்டுள்ள அவ்வமைப்பு இது தொடர்பாக முதலமைச்சர் மீண்டும் பிரதமருக்கு கடிதம் மூலம் அழுத்தம் தர வலியுறுத்தி உள்ளது. இந்நிலையில் மணவாளக்குறிச்சியில் கனிம சுரங்க விரிவாக்க பணியை தடுத்து நிறுத்துமாறு முதலமைச்சரை சந்தித்து அணு கனிம சுரங்க எதிர்ப்பு நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு பெற உள்ள நிலையில் வாக்காளர்களை கவர பல்வேறு உத்திகளை வேட்பாளர்கள் கையாண்டு ஆதரவு திரட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி திமுக வேட்பாளர் திரு அம்பேத்குமார் வாரச்சந்தையில் காய்கறி வியாபாரம் செய்து வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி நித்யா சுகுமாருக்கு ஆதரவாக 2000 மகளிர் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி பாமக வேட்பாளர் திரு வைத்தியலிங்கத்திற்கு தொண்டர்கள் முந்திரி பருப்பு மாலை மற்றும் தலைப்பாகை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் தேவாமங்கலம் கிராமத்தில் மாட்டு வண்டி ஓட்டிச் சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
கவுண்டம்பாளையம் தொகுதி தாவேக வேட்பாளர் திருமதி கனிமொழி நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் இஸ்திரி போட்டு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமெரிக்கா ஈரான் இடையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ட்ரோன் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு ஒத்துவராத ஈரான் மீது பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு உதவும் குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி ஆகிய அமெரிக்க நட்பு நாடுகளையும் இஸ்ரேலையும் ஈரான் தாக்கி வருகிறது. இந்நிலையில் இந்த நாடுகளுக்கு இடையே உருவான போர் நிறுத்தம் நாளை நிறைவடைய உள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற ஈரான் கப்பலை அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தி கைப்பற்றியது. இதற்கு கண்டனம் தெரிவித்த ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இன்று நடக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆனால் இதை திட்டவட்டமாக மறுத்த ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் முற்றுகை நீடிக்கும் வரை பேச்சுவார்த்தை கிடையாது என்று தெரிவித்தது. இதற்கிடையே ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் மீது ட்ரோன் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே சிறப்பான அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட உள்ளதாகவும் அந்த ஒப்பந்தம் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்தை விட சிறப்பானது என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானுடன் நடக்கும் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் சென்றுள்ளதாக கூறியுள்ளார். இதற்கிடையே ஹோர்முஸ் ஜலசந்தியில் இயல்பான போக்குவரத்தை பராமரிக்க வேண்டும் என்று சீனா கேட்டுக் கொண்டுள்ளது. சர்வதேச நீர்வழி தடமாக உள்ள அந்த ஜலசந்தி பிராந்திய நாடுகள் மற்றும் பொது நலன் சார்ந்த விஷயமாக உள்ளதாகவும் அந்நாடு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 13 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கோடை வெயில் சுட்டெரித்தது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. வெயில் நகரமான வேலூரில் நேற்று அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. மதுரை விமான நிலையம், ஈரோடு, கரூர், பரமத்தி ஆகிய நகரங்களில் 104 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. மதுரையில் 103 டிகிரியும், திருச்சி, பாளையங்கோட்டை, நாமக்கல்லில் 102 டிகிரியும், தர்மபுரி, திருப்பத்தூர், திருத்தணியில் 101 டிகிரியும் வெப்பம் கொளுத்தியது. சேலம், கோவையில் 100 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் சுட்டெரித்தது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் ஆகிய இடங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மணிப்பூர் மாநிலத்தில் தீப்பந்தங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வாகனங்களை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து கொளுத்தியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் நாளை மறுநாள் தேர்தல் நடக்கவுள்ள 152 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலும் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. தொகுதி மறுவரையறை மசோதா தோற்கடிக்கப்பட்டதன் மூலம் மத்திய அரசுக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.